Hey beauties, let's welcome to Kanmani BEAUTIES. So நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளே இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா சீனிக்கிழங்கு ஸ்டீம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது கொஞ்சோண்டு சுகர் அண்ட் தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நினைக்கிறேன் இன்னொரு டே இன் மை லைஃப் வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏரலக்கிழங்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அந்த டே இன் மை லைஃப் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் உங்களுக்கு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் 1 hour later. 1/2 கிலோ கறி. இதோட டிஷ் நேம் வந்து பின்னாடி சொல்கிறேன். 4 தக்காளி வந்து எடுத்துக்கிறோம். 2 கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அந்த குச்சியோடு நான் எடுத்துருக்குறேன், ஓகேங்களா. அது கூடவே 4 பச்சை மிளகாய் அண்ட் இது பார்த்திங்கன்னா 3 பல்லாரி வெங்காயம் அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். 1 கப் தயிர் வந்து எடுத்துக்கோங்க. நாங்கள் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டோம். நல்ல புளிச்ச தயிர் 1 கப் வந்து எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் குக்கிங் ஆயில் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா பொரிச்ச கறி அண்டு இது ரொம்பவே சூப்பாக வந்து பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு வந்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கர் வந்து எடுத்து வச்சுட்டேன். அது நல்லா ஹீட் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்துட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிடலாம். இது பொரிச்ச கறினால இதுக்கு புளிப்பு ரொம்ப தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து தக்காளி, பழுத்த தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. புளிப்பான தயிரும் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கறியில் வந்துட்டு சில்லி பவுடர், சால்ட்லாம் பிடிச்சிருந்தோம்ல, அதை வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த 3 வெங்காயம் கட் பண்ணி இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அது கூட பார்த்திங்கன்னா 4 தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். பழுத்த தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக புளிச்சிக்கிட்டு இருக்கும். அண்ட் இதை 5 ஏலக்காய், 6 கிராம்பு, 2 துண்டு பட்டை வந்து எடுத்துக்கிறோம். இப்போ அதில் போட்டுடலாம். இது எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை குக்கரில் போடுறது தான் வேலை, ஓகேங்களா. ரொம்பவே அது கூடவே நம்ம 2 இனுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் போட்டுட்டேன். அண்ட் இது ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் வந்து பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட் 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தயிர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டோம். இந்த ஒரு பவுல் ஃபுல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 கிலோ கறிக்கு 1 பவுல் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் இந்த மாதிரி ரெசிபீஸ் வீடியோ, குக்கிங்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளே இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படி ஆகுது, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா. இப்போ ஸ்டவ் ஆனில் தான் இருக்குது. நல்லா வந்துட்டு கிளறி விட்டுருங்க. போன டே இன் மை லைஃப் வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 1 pot வெஜிடபிள் பிரியாணி வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவும் நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் உங்களுக்கு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லா இப்போ கிளறி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து எண்ணெய் விட ஆரம்பிக்கும். எண்ணெய் விட தான் இதில் டேஸ்ட்டு. அண்ட் தக்காளி பழமும் நல்ல பழுத்த தக்காளியாக போடுங்க. தக்காளி நீங்கள் கூட போட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எவ்வளோக்கு புளிப்பு வேணுமோ அந்த மாதிரி போட்டு பண்ணுங்கள். இது புளிப்பு கம்மியாக தாங்க இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 6 தக்காளி கூட எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா 6 எடுத்துக்கோங்க. தயிர் நாங்கள் போட்ட அளவுக்கு கூட போட்டுக்கோங்க. பட் நீங்கள் வந்து தக்காளியும் 4 தான் இருக்குது அப்படின்னா தயிர் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்படியே எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் விட உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ண மறந்துட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெய்லாம் விட்டு வந்துருச்சு. இப்போ நான் அண்ட் கிவ்அவே கிஃப்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் எல்லாத்துக்குமே உங்கள் கிஃப்ட்ஸ் எல்லாம் கையில் ரிசீவ் பண்ண அப்புறமா எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஒரே ஒருத்தவங்க டேக் பண்ணியிருந்தாங்க, 2 பேர் டேக் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க டேக் வந்துட்டு எனக்கு வந்து வரல. மொத்தம் 3 பேர் டேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தோம். டேஸ்ட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடரும் நாங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். காரம் வந்து கம்மியாக தாங்க இருந்துச்சு. ஸோ அதனால் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம்.
ஸோ இதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கொடுத்துக்க சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மட்டனில் நம்ம பண்ணுறோம். மட்டனில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்து விடும். தண்ணி விட்டால் தான் நம்ம விசில் வைக்கும்போது நல்லா வெந்து வரும். நாங்கள் பார்த்திங்கன்னா 3 விசில் வச்சோம். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு 3 விசிலில் வேகலை அப்படின்னா நீங்கள் ஒரு விசிலோ இல்லை 2 விசிலோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் விட்டு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது என்னடா பொரிச்சக்கறின்னு சொன்னாங்க, இது என்ன முள் ஆன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ யாரெல்லாம் அப்படி கெஸ் பண்ணா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கறி வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கறி ரொம்பவே சூப்பராக வந்து வெந்துருந்துச்சு 3 விசில்லையே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கொஞ்சம் கறி நல்லா வெந்துட்டு பார்த்திங்களா. ஸோ அதனால் வந்துட்டு திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தண்ணியை வந்துட்டு நல்லா வற்ற விடணும். ஸோ அதுக்காக நம்ம திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹை டு லோ ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது நல்லா வந்துட்டு தண்ணியெல்லாம் வற்றி வரணும். நல்லா பார்க்க சுக்கா மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த டிஷ்ஷை வச்சு நீங்கள் கறி தோசை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த தக்காளி போட்டிருக்கோம்ல, அந்த புளிப்புக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தொட்டுக்க சட்னி எதுவுமே வேண்டாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொரிச்சக்கறி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா என்னடா இவங்க திரும்பவும் நம்ம வந்து விசில் வைக்க வேண்டாம் அப்படின்னு தானே சொன்னாங்க, கறியும் நல்லா வெந்துட்டு தானே சொன்னாங்க, இது என்ன திரும்பவும் வந்து குக்கர் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா விசில் வைக்காமல் நம்ம இது வந்து சும்மா க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். விசில் நம்ம இது கொண்டு போட தேவையில்லை. ஸோ இது வந்துட்டு நார்மலாக நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னாவே போதும். அது வந்துட்டு தண்ணி நல்லா வற்றுறதுக்காக நம்ம வந்துட்டு இப்படி மூடி வைக்கிறோம். ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குக்கர் மூடி வச்சு தானே மூடி இருந்தீங்க, இப்போ என்னென்னா நார்மல் மூடி வச்சு மூடிருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ குக்கர் மூடி வச்சு மூடி இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு ரொம்பவே வற்றிருச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நார்மல் மூடி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போவும் நம்ம குக்கர் மூடி போட்டோன்னு வைங்களேன், ரொம்பவே ஓவராக வந்து ட்ரை ஆயிரும். ஸோ அதனால தான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எண்ணெய் விட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதில் பார்த்திங்கன்னா கறி தோசை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்துட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வற்றுறதுக்கு தாங்க டைம் எடுக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள் லன்ச் டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா பொரிச்ச கறி ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும், திரும்ப திரும்ப இதே பண்ணணும்னு தோணும். ஸோ அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா புளிப்பு தான் ஹைலைட்டு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் வந்துட்டு சேமியா கேசரி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கீ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கீ நல்லா மெல்ட் ஆகிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 கப் சேமியா நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம ரவை எப்படி ரோஸ்ட் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான் சேமியாவை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா பாயசம் பண்ண வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பட் இது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே சிந்திக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எதனால் நான் இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். அது ஏன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் ஒரு கிளிப் வந்துட்டு மிஸ் ஆகிட்டுங்க. ஸோ அது எப்படி மிஸ் ஆகிடுச்சின்னு தெரில, நானாக டெலீட் பண்ணிட்டேன், என்னன்னு எனக்கும் புரியலை. ஸோ நான் ரீசன்ட் டெலிட் ஆப்லேயும் நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன், வரவே இல்லை. ஸோ வேறு எதுலையா நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேனா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன், அதுலேயும் கிடைக்கல. ஸோ அதனால சரி ஓகே இது வரைக்குமாவது வீடியோவில் வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வந்துட்டு நான் வந்து கீ வந்து எடுத்துக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 10 கேஷ்யூ 10 பிஸ்தா வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஆப்ஷனலாக நீங்கள் வந்துட்டு பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஆச்சி பானிபூரி கிட் வந்து வாங்கி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா வந்துட்டு அதோட லிங்க்கும் உங்களுக்கு ஐகார்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ இது பார்த்திங்கன்னா கேஷ்யூ எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நான் ஒரே பேனில் தான் பண்ணுறேன். நீங்கள் தனித்தனியாக செப்பரேட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. அண்ட் நீங்கள் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை வந்து எல்லாமே பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம 1 கப் சேமியா வந்து எடுத்துருந்தோம்ல, அதுக்கு 1.5 கப் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 2 கப் தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து கொஞ்சம் கூட வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் நீங்கள் 1.5 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணி, நான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் தான் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் அந்தளவு போட்டுக்கிறேன். நல்ல தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா சேமியா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேமியா பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது நான் பார்த்திங்கன்னா 2 கப் வந்து எடுத்துக்கிட்டேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக இருக்குது. இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். எங்கள் சேமியாவும் நல்லா வெந்து வரும் அண்ட் தண்ணியும் வற்றும் அப்படிங்கிறதுக்காக நான் மூடி போட்டுக்கிட்டேன். 1/2 கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் தெரியாமல் 2 கப் எடுத்துட்டேன். வெந்து வரும்னு சொல்லிட்டு ஸோ 5 மினிட்ஸ் கழித்து திரும்ப நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் தான் வற்றிருந்துச்சு, ரொம்ப வற்றலை. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து தண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். பார்த்திங்கன்னா சேமியா வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ தண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இந்த இதுக்கு இடையில இருக்க கிளிப்பு தான் மிஸ் ஆகிட்டுங்க. ஐ எம் ரியலி சாரி. அது என்னன்னு மிஸ் ஆகிடுச்சுன்னு எனக்கும் தெரியலை. ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு தண்ணியை நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஃபில்ட்ரு பண்ணிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோ கலர் ஆர் ரெட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் 4 டீஸ்பூன் வந்து மில்க் மேட் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா மில்க் மேட்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு சுகர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து சுகரும் நான் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் வந்துட்டு சுகர் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல சுகர் வந்து மெல்ட் ஆகட்டும். ஸோ இதில் மில்க் மேட் போடுறதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சுகர் மெல்ட் ஆகி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இப்போ பார்த்திங்கன்னா சுகர் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து கீயில் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல கேஷ்யூ அண்ட் பிஸ்தா, அதை வந்துட்டு இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சேமியா கேசரி. அண்ட் நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.